இந்த ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் உங்களால ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் சீக்கிரமாகவும் ஃபேட் லாஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஃபேட் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றத பார்த்தோம். பை நவ் ஃபேட் லாஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல ஃபேட் லாஸ் ப்ராசஸோட சயின்டிபிக் சீக்ரெட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுன்றத பார்க்க போறோம். ஃபேட் லாஸ்ன்னு வரும்போது ஹெல்தி ஈட்டிங்ன்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்க ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஈட்டிங் ஹேபிட்டை க்ளீன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தேவையான கார்ப்ஸ் மோஸ்ட்லி பிரெட்ல இருந்தோ, ஒயிட் பிரெட்ல இருந்தோ இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ்ல இருந்தோ வர்றதுக்கு பதில் ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ல இருந்து வரும்போது அதுல இருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் ரொம்ப ஹையா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையா இருக்க புரோட்டீனும் உங்களுக்கு தேவையா இருக்க ஃபேட்டும் நல்ல சோர்ஸ்ல இருந்து, ஒரு ஹெல்த்தி சோர்ஸ்ல இருந்து உங்க பாடிக்கு கிடைக்கும் போது நல்ல அமௌண்ட் ஆஃப் மசில் ரிட்டென்ஷன், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் லாஸ் உங்க பாடியில இருந்து ஆகும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்னு இருக்கு. நீங்க ஃபேட் லாஸ் பண்ணும்போது ஹெல்த்தி ஈட்டிங் எப்படி ரொம்ப பெரிய க்ரூஷியல் ரோலை பிளே பண்றதுன்றத பார்க்கலாம். உங்களோட ஃபேட் லாஸ் ஃபேஸ்ல உங்களோட ஃபுட் மோஸ்ட்லி அன்ஹெல்தி சோர்ஸ்ல இருந்து வரும்போது, அதாவது ஜங்க்ல இருந்து வரும்போது, ஜங்க் ஃபுட்ஸ் எப்பவுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நிறைய சாப்பிடணும்னு தோணும். அப்படி நிறைய சாப்பிடும் போது கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்காது. அதே ஃபுட்டு ஒரு ஹெல்த்தியர் சோர்ஸ்ல இருந்து வரும்போது உங்களை ஃபுல்லா வச்சுக்கும், உங்களுக்கு கேலரிஸை சேவ் பண்ணி கொடுக்கும், ஃபேட் லாஸை ரொம்ப ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பர்கரோ பிஸாவோ சாப்பிடும் போது அது டேஸ்டியா இருக்கிறதுனால கண்டிப்பா நிறையவே சாப்பிடுவோம். அதுவே ஒரு சிக்கன் வெஜிடபிள் சாலட் சாப்பிடும் போது அதுல ஜாஸ்தி வெஜிஸ், சிக்கன், அதாவது புரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம அதை ஜாஸ்தியும் சாப்பிட முடியாது. நம்ம அதை சாப்பிட்ட பிறக்கும் நம்மள ஒரு லாங் டைமுக்கு ஃபுல்லா வச்சுக்கும். இதுல இருந்து நம்ம பாடிக்கு பர் டே நிறைய கேலரிஸ் போகாத வெயிட் லாஸை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். செகண்ட், நம்ம ஃபேட் லாஸ் பண்ணும் போது நம்மளோட எனர்ஜி கம்மியா சாப்பிட்றதுனால ரொம்ப டவுனா இருக்கும். இதனால நம்ம கண்டிப்பா ஸ்லோ டவுன் ஆகும். நம்ம ஸ்லோ டவுன் ஆனா மூமெண்ட் ஜாஸ்தி இருக்காது, கேலரி பர்னிங்கும் ஜாஸ்தி இருக்காது. இதுவே நீங்க ஹெல்த்தியா சாப்பிடும் போது, ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிடும் போது உங்களோட எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், நிறைய கேலரி பர்னிங் ஆகும், டயர்டாகவும் ஃபீல் ஆகாது. நிறைய பேர் ஃபேட் லாஸ் ஃபேஸ்ல டயர்டா ஃபீல் ஆகுதுன்னுட்டு ஃபேட் லாஸ்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ ஹெல்த்தியா சாப்பிடும் போது உங்களோட எனர்ஜி லெவல் எப்பவுமே ஹையா இருக்கும். ஹெல்த்தி ஈட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா பெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எதுலன்னு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோட்டீன் உங்களோட பில்டிங் பிளாக். ப்ரோட்டீன் தான் உங்களோட மசிலை ஃபேட் லாஸ் ஃபேஸ்ல ரிட்டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரே வெப்பன். ப்ரோட்டீனுக்கு லீன் மீட்ஸ், லீன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஹை குவாலிட்டி வீகன் ப்ரோட்டீன்ஸ். ஹெல்த்தி சோர்ஸ் கார்ப்ஸ்க்கு ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ். உங்களோட மெஜாரிட்டி கார்ப்ஸ் இதுலேருந்து தான் வரணும். கார்ப் தான் உங்களோட எனர்ஜி சிஸ்டம், உங்களோட எனர்ஜி சோர்ஸே கார்ப் தான். ஃபேட் உங்களோட ஹார்மோனல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருந்தாலும் ஃபேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் கம்மியாக தேவை. அந்த ஃபேட் எல்லாமே ஹெல்த்தி ஃபேட்லேருந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆலிவ் ஆயில், நட்ஸ், பீனட் பட்டர், அவகாடோ, இது எல்லாத்துலேருந்து எடுக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்தி சோர்ஸ் ஆஃப் ஃபேட். நீங்கள் ஹெல்த்தி ஈட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்கோ அப்படின்றத ட்ராக் பண்ணி பாருங்க. ட்ராக்கிங்க்கு கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளே ஸ்டோரில் நிறைய ஆப்பும் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்க்கு மேலே சாப்பிட்றீங்களா இல்லை கீழே சாப்பிட்றீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எப்படி அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது தெரியலன்னா நம்ம ஃபர்ஸ்டே அதுக்கான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்படி ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களோட ட்ராக்கிங் ஹேபிட் பெட்டராகவும், உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் மேலே சாப்பிட்றீங்களா இல்லை கீழே சாப்பிட்றீங்களான்றது தெரிய வரும். கீழே சாப்பிடும் போது இந்த ப்ராசஸ்லேயே உங்களோட வெயிட் கம்மி ஆகிட்டே வரும். இந்த வீடியோவில் ஃபேட் லாஸோட ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸை பார்த்தோம். நம்ம ஃபேட் லாஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்ப்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பீஸ். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. வெள்ளி எட்டலனா மாமா வர ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல.